இப்போ திரு ராஜா அவர்கள் பேசியிருக்கார் சொன்னா அவர் திருந்த வேண்டும். இப்போ பேசுகளை அவர் பேசி தலைவனாவாரா என்ன, எதுக்கு இதை பேசியிருக்காரு, ஏன் எம்ஜிஆர் போய் லூசுன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. இந்த மேடையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் 107வது எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவின் மூலமாக அன்பிற்குரிய சகோதரர் திரு ராஜா அவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். புரட்சி தலைவரை நான் சொன்னது தவறுதான், அப்படி சொல்லியிருக்க கூடாது, வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று பேசினால் நீங்கள் சதா நம்மை 6 குணங்கள் படித்த மனிதர்கள் மாணிக்கம் சொல்லலாம். அதை விடுத்து அவரை அப்படித்தான் பேசுவேன் இப்படித்தான் பேசுவேன்னு சொல்லி அதனாலதான் உங்களுக்கு புகழ் வரணும்னா பேசிக்க. அப்புறம் எங்கள் தரப்பில் இருந்து எப்படியெல்லாம் அம்புகள் வருவதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்குன்னு உங்க கட்சியில் இருக்காங்க, எங்க கட்சியில் இருக்காங்க. எனவே அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறுகள் வைத்து விடணும். எல்லாருமே படிச்சிருக்கோம். அது எம்ஜிஆர் பேசிய நீ பேர் வாங்கணும், இது ஒரு புகழா? அது கைத்தட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க. டாக்டர் கலைஞர் அவர்களை முன்னெல்லாம் பேசும்போது கருணாநிதி தான் நாங்கள் பேசுவோம். 72ல இருந்து அவர் இறக்கிறதுக்கு முந்தைய வரை பேசிட்டு இருப்போம். இப்போ ஐயா திரு கலைஞர் அவர்கள் மரியாதைக்குரியவர். பல்வேறு பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், நாட்டில் பிரச்சனை இருக்கும், நமக்கு பிடிக்காதவராக இருக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் அவர் இறந்ததுக்கு பிறகு தெய்வம் ஆயிட்டார். எனவே கண்ணியமாக இருக்கின்ற எங்களுடைய நல்ல எண்ணத்தை கோழை என்று நினைத்தீர்கள் சொன்னால் விளைவுகள் தாறுமாறாகிவிடும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எம்ஜிஆர் போய் ஒருத்தருக்கு புதுசாக சொல்ல முடியுமா? அதே மாதிரி பல பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றி, அம்மாவை பற்றி, மற்றவங்களை பற்றி எல்லாம் குறை சொல்லி பேசியெல்லாம் இருக்காங்க. அது அவங்களும் இறந்துட்டாங்க, இவர் இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.